வணக்கம் நண்பர்களே. ஒரு கொடுமையிலும் கொடுமையான விஷயம் பெண்கள் விற்கப்படுவது, பணத்திற்காக விற்கப்படுவது. இதை நான் எந்த பொருளில் சொல்கிறேன் என்றால், குறிப்பாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து வயதும் பணமும் குறைந்த பெண்கள், வசதியும் குறைந்த பெண்கள், அரபு நாட்டு சேட்டுகள், அந்த ஷேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அரபு நாட்டு பணக்காரர்களுக்கு விற்கப்படுகிறார்கள். இந்த செய்தியை நான் ஏதோ ஒரு பாலியல் குற்ற செய்தியாக நான் சொல்ல விரும்பவில்லை. பொருளாதார குற்ற செய்தி இது. இதே தேசத்திலிருந்து, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் தலைநகரிலிருந்து இவர்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள், வயது குறைந்த பெண்களாக இருந்தால் இவர்களை அரபு நாட்டிற்கு கொண்டு போய் விற்று விடுகிறார்கள். இது ஆன்லைனில் நடக்குது. இந்த ஆன்லைனில் நடக்கிற இதை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு பெரும் சவால்கள் இருக்கிறது. காரணம், இந்த பெண்களுடைய முகவரியோ அல்லது இவர்களை கொண்டு போய் விற்றவர்களுடைய முகவரியோ கிடைப்பதில் ஆன்லைன் என்பதால் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். இது நடைமுறை சிக்கல் தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நான் அந்த காவல்துறை ஏன் செயல்படவில்லை என்றெல்லாம் நான் கூற, அந்த ஆய்வுக்காக இந்த வீடியோ இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிறது, வயதும் வசதியும் பொருளாதார சூழலும் இல்லாத பெண்கள் அரபு பணக்காரர்கள் விற்கப்படுவது என்பது 2017 என்பது ஒரு வருட குறியீடு. 2017 வெளிவந்தது என்று செய்திகள் சொல்லன. அதாவது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அப்போ அதுக்கு முன்னாடி அது நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த வருஷத்தில் தொடங்குச்சுன்னு கேட்காதீங்க. உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே வெவ்வேறு வடிவமாக இது வருகிறது. பெண்களை எப்படியெல்லாம் ஒரு பொருளாதார சூழலில் வசதி இல்லாத அந்த பெண்கள் எப்படியெல்லாம் விற்கப்படுகிறார்கள் என்பது உருமாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் ஒருவரும் ஒழியவில்லை. அதுதான் இப்போவும் இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கிற இந்த காலத்திலும் இந்த நாளிலும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு பெண் அரபு நாட்டு பணக்காரர்களுக்கு விற்கப்படுகிறார் என்றால், இங்கு பொருளாதாரம் எங்கோ தன்னை சாமானியர்களுக்கு, அந்த பொருளாதாரம் சாமானியர்களுக்கு கொண்டு போய் சேருவதில் ஏதோ ஒரு சுணக்கம் இருக்கிறது. இது இந்திய நாட்டினுடைய பிரதமரும் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும், அமைச்சர்களும், அரசியல்வாதிகளும் வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். ஆம், இதற்கு அவர்கள்தான் பொறுப்பு. நான் இத்தனை மன்னிக்கணும், எங்கள் கட்சி இத்தனை வருட காலம் ஆட்சி செய்தது என்று பெருமைப்பட்டுக் கொள்பவர்கள், 75 வருடம் நாங்கள் கட்சி ஆரம்பித்து 75 வருடம் ஆகிவிட்டது என்று பெருமை கொள்பவர்கள், 50 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, எல்லாருக்கும் பெருமை இருக்குது. 50 வருஷம் ஆண்ட கட்சி ஆரம்பித்து 50 வருஷம் ஆனதற்கு, 75 வருஷம் ஆனதற்கு. ஆனால் உங்கள் மாநிலத்தில் மன்னிக்க வேண்டும், விபச்சாரம் ஒழியவில்லை. கடன் வாங்கி தற்கொலை செய்யும் நபர்கள் இன்றும் இருக்கிறார்கள். நீங்கள் 75 வருடம் கட்சி ஆரம்பித்து என்ன பிரயோஜனம்? இல்லை, நாங்கள் ஆட்சி செய்தது 15 வருடம்தான், 20 வருடம்தான், மீதி நாட்கள் எல்லாம் நாங்கள் வருவதற்காக முயற்சி செய்தோம். சரி, அப்போ ஆண்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? இப்படி கேள்வி வைக்கலாம் இல்லையா? ஆனால் பெண்கள் விற்கப்படும் தேசம் இது என்பது வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு தேசம். அந்த தேசம் வேறு எதிலும் பெருமைப்பட்டுக் கொள்வதில் எனக்கு தெரிந்த அர்த்தம் இல்லை. இதை கூறுவதால் எனக்கு ஒன்றும் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஆனால் இங்கு ஒரு அபாய மணி அடித்திருக்கிறது. மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.